ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு திருமலா கன்ஸ்ட்ரக்ஷன். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டோட மொட்டை மாடியில் வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சார்ட் அவுட் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியில் இருக்கிற பாஸை அதுக்கெல்லாம் ப்ரெஷர் வாஷர் மிஷின் வச்சு நம்ம அந்த பாஸை அதுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த மிஷின் எப்படி செயல்படுதுன்னு. நாம் கம்பி ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணோன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அதனால தான் மிஷினை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோம். மொட்டை மாடியை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக மொட்டை மாடியில் எந்த ஒரு தண்ணி இல்லாமல் காஞ்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணணுன்னா, 2 டைல் ஜாயிண்ட் நடுவில் கிராக் பேஸ்ட்டு அப்ளை பண்ணணும். டாக்டர் ஃபிச்சில் கிராக் பவுடர் 202ன்னு இருக்கும், 1 கிலோ பாக்கெட்டில் வரும். அந்த பவுடர் ஃபார்ம்லையும் டாக்டர் ஃபிச்சில் 301 வாட்டர் ப்ரூஃபிங் லிக்விடும் மிக்ஸ் பண்ணி எல்லா டைல் ஜாயிண்டிலும் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்டில் டேம் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் இது. இந்த பெயிண்ட்டை பார்த்தீங்கன்னா 2 கோட் தரையில் அப்ளை பண்ணணும், 1 கோட் தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். செகண்ட் கோட் பார்த்தீங்கன்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே அப்ளை பண்ணணும். இதுதான் டேம் ப்ரூஃபு. பாருங்கள் மக்களே, 2 கோடு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அப்ளை பண்ணோம். இந்த டேம் ப்ரூஃபு தரைக்கோட்டை டைல் மேலே மட்டும் இல்லாமல் நம்ம சிமெண்ட் தரை மேலேயும் அப்ளை பண்ணலாம். இப்படி செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். மேலும் வீடியோவுக்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணவும். நன்றி.